இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 50 கிராம் ஜவ்வரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து நல்லா மசித்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த உருளைக்கிழங்குல 50 கிராம் அளவு நம்ம ஜவ்வரிசி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது மொத்தத்தையுமே நான் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, இதுவே கரெக்டாக இருந்தது. நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி நீட்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்டாகவும் நம்ம கோலி சைஸுக்கும் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு இந்த பீஸ் எல்லாம் போட்டு பொறுமையாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம பொறுமையாக பொரித்து 2 பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி.